ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை வச்சு எப்படி இட்லி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எப்பொழுதுமே மாவு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி இட்லி மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் எப்போவுமே இட்லி சுடும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்துக்குவேன். நல்லெண்ணெய் விடுறதுனால பார்த்திங்கன்னா, நம்ம மாவு ஆட்டும் போது அரிசி கூடவோ குறைவோ இல்லை உளுந்து கூடவோ குறைவோ இருந்ததுன்னா இந்த நல்லெண்ணெய் அதை சரி பண்ணிவிட்டு நல்லா இட்லி குண்டு குண்டாக சூப்பராக பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் எப்பொழுதுமே நல்லெண்ணெய் விடுவேன். முடக்கத்தான் கீரை சாப்பிட்றதுனால மூட்டு வலி, கை கால் வலி, உடம்பு குத்தல், குடைச்சல் அது மாதிரி இருக்கிறது சரியாகும். வயசானவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் இது நல்லா கொடுங்க. சின்ன பசங்க ஓடி ஆடி விளையாடிட்டு கை கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை கிடைக்கும் போது இந்த மாதிரி இட்லியோ தோசையாகவும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் நல்லா முடக்கத்தான் கீரை பார்த்துக்குங்க. நான் நரம்பு இல்லாத நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வாட்டி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். திப்பியாக அரைக்கக்கூடாது. திப்பியாக அரைச்சிங்கன்னா அது டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு முடக்கத்தான் கீரையை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவை நீங்கள் கலக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொலன்னு ஒரு தன்மை வரும். பாருங்கள், ஏற்கனவே மாவு எப்படி இருந்தது, இப்போ இந்த மாவு கலக்க எவ்வளோ இன்னும் கெட்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கைவிடாமல் இன்னும் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். மாவும் கீரையும் எல்லா பகுதியிலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கலக்கிட்டே இருக்கலாம். இப்போ மாவு எல்லா பகுதியிலையும் கலக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு எண்ணெய் தடவைனா இட்லி பிளேட்டாக இருந்தாலும் நீங்கள் துணி இருக்கிற பிளேட்டாக இருந்தாலும் வச்சு இது பண்ணலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றணும். அதுக்கு முன்னே நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா அந்த இட்லி நல்லா குண்டு குண்டாக புசுன்னு வராது, ஃப்ளாட்டாக இருக்கும். எப்பொழுதுமே நம்ம இட்லி ஊற்றும் போது தண்ணி நல்லா கொதி வரணும். அப்போ இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் தடவிட்டு நான் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா எப்பவுமே ஒயிட் கலர் இட்லி சாப்பிட்டுட்டு இப்போ க்ரீன் கலரில் இட்லி சாப்பிடும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட முள்ளங்கி சட்னி, ஒயிட் சட்னி, கொஞ்சம் இட்லி பொடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.